சாம்சங் அப்படிங்கிறது தென்கொரியாவோட படம். கார் உண்டாகி வருது இல்லைங்களா, அது தென்கொரியாவோட படம். இப்போ 4 கோடி மக்கள் உலகம் ஃபுல்லாக பல பிராண்டை உருவாங்க. நம்ம 143 கோடிக்கு ஒரு பிராண்டை உருவாங்க. கரெக்டு தானே? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டலாக அவங்களுடைய இது வந்து அந்த குழந்தை பருவத்திலேருந்தே உங்களுக்கு வந்து பிரைமரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சீனாவும் சரி, கொரியா, ஜப்பான் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தாய்மொழியில் கல்வி கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம அதை வந்து மாறிட்டோம். தாய்மொழி வந்து நம்ம வந்து ஃபாரின் லாங்குவேஜ்க்கு நம்ம மாறிட்டோம். அது ஒரு காரணம். எப்பயுமே ஃபாரின் லாங்குவேஜ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான் பயன்படுது. அது வந்து புரிதலுக்கு பயன்படுத்த முடியாது. எப்போ வந்து ஒரு தாய்மொழியில் வந்து நம்ம வந்து நம்ம திங்க் பண்ணுறதாலும் தாய்மொழியில் தான் திங்க் பண்ண முடியும். ஃபாரின் லாங்குவேஜில் பண்ண முடியாது. அதை நம்ம வந்து தவறாக எடுத்துக்கொள்கிறோம். அது ஒரு காரணம். தென் எப்பவுமே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டபிலிட்டி ஸ்பீடு வந்து இல்லை. இப்போ நீங்கள் வந்து கனடாவிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் முந்தான பேசிட்டு வந்துருக்கோம். இப்போ ஏரி வந்துட்டு இதை வந்து நம்ம வீட்டுமோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டனாலே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நர்சிங் படிச்சுருவாங்க. நர்சிங் படிச்சு நர்சிங்க்கு மாறிடுவாங்க. அந்த இதை அடாப்ட் பண்ணுறது. இப்போ கோடாக் கேமரா டிஜிட்டல்லாம் வருது, மற்ற கேமராக்காரங்களாம் அதை வந்து உள்ளே போய் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து இந்த பழைய சேவை இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சான். கோடாக்கே இல்லாத பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி கோடாக் மாதிரி நமக்கு ஒரு கல்ச்சரல் இது. நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணுவோம், அது யூஸே இல்லைன்னா மேலே அட்டாயில் வச்சுருக்கோம். 50 வருஷம் ஆனாலுமே அது என்ன பண்ணுவோம், அதை தூக்கி வெளியே போட மாட்டோம், அதை வந்து வித்துவிட மாட்டோம். அது இருக்கிறோம் அட்டாரியில் அப்படின்னு வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அங்கே வந்து 3 மாதம் அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணி தூக்கிட்டோம். அடாப்ட் ஆகிட்டே போகிறோம் அந்த இதில். இப்போ எல்லாம் போயிட்டு நிறைய வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணணுங்கிறாங்க. எப்பயுமே நம்மக்கிட்ட என்னன்னா ஒரு நெகட்டிவாக சொன்னால் அதை நம்ம கண்டிப்பாக வேணும். மழை வராது அப்படின்னா அதை வந்துடும் அப்படின்னு நினச்சிடும். ஆனால் அது வந்து இப்போ உதைக்கும் போது தான் நமக்கு வந்து அது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் எப்படி ட்ரெடிஷ்னலாக வந்தோமோ அதை அப்படியே நம்ம வந்து விட்டுறவே மாட்டோம். அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் ட்ரெடிஷ்னல். ஆனால் கல்ச்சரலாக நம்ம தான் வந்து அமெரிக்காவோட பெரிய ஆள். கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து இது மட்டம்னா வந்து இதில் பாத்திரத்தில் வச்சு சமைச்சிருக்கிறோம். இப்போ அமெரிக்காவில் இப்போ ரீசெண்ட் 400-500 வருடங்களாக தான் வந்துட்டு இருக்கு. நம்மகிட்ட ஒரு 3000-5000 வருஷத்துக்கு முன்னே பேச்சு வழக்கங்கள் இருக்கு. தமிழ் 2500 வருஷத்துக்கு முன்னே எழுத்து மொழி வந்துச்சு. பட் அவங்களுக்குலாம் அந்த பேசுகிறாங்க. ஸோ இதுதான். ஸோ இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இல்லை, தெரிஞ்சுக்கிறதோட புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வீழ்ச்சி ரொம்ப அதிகமாக வேலை செய்யலாம். வேலை, ஒர்க்கு, ஜாப், பணி, காரியம், தொழில், இது 3 ஒன்றா நமக்கு தெரியும். ஏன் ஒர்க்கு கைடன்ஸ் கொடுக்கல, ஏன் ஜாப் கைடன்ஸ் கொடுக்கல, கேரியர் கைடன்ஸ் ஒன்றும் வேறையே ஒர்க்குனா என்ன, வேலைனா என்ன, ஜாப்னா என்ன, கேரியர்னா என்னன்னு முதல்ல நமக்கு தெரியும். அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்களே போக முடியும். அதை வந்து லைஃப்பாக பண்ண முடியும். இப்போ ஒர்க்கு அப்படிங்கிறது என்ன, நம்ம ஒரு எவிடன்ஸ் வச்சுக்கோ. அப்போ ஈஸியாக இருக்குது. எப்பயுமே நம்ம வந்து ஒரு கான்செப்டை ஒரு உதாரணத்தோடு நம்ம வந்து சொல்லும்பொழுது அது ரொம்ப அசோசியேட் ஆகும். மறுபடியும் திருப்பி படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஜெயபிரகாஷ் காந்தி இருக்காங்க, தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் ஜெயபிரகாஷ் காந்தி? நம்ம ஒரு 10 பேர் கருத்து. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு +2 முடிச்சோடனே அடுத்த உயர்கல்விக்கு என்ன உயர்கல்வி சேரலாம், ட்ரெண்ட் என்ன அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்பாங்க. அது வந்து அவர் ஃபீஸ் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா 1000 கணக்கில் என்ன பண்ணணும், நம்ம அவருக்கு ஃபீஸ் தரணும். 1000 கணக்குங்கிறது அவர் வாங்குறது குறைவுதான், அதிகமாக வாங்கணும். அவர் என்ன அப்படின்னா அவர் ப்ரொஃபஷனல், அவர் எக்ஸ்பர்ட். இந்தியாவில் வந்து டாப் 10ல் அவருக்கு வந்தார் கேரியர் கைடன்ஸ் கொடுத்தார். அப்போ இங்கே வந்து எப்படி இருந்திருப்பாரு முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் கேரியர் சம்பந்தமாக அல்லது இந்த வழிகாட்டல் சம்பந்தமாக வேலை செஞ்சுருக்காரு.
வேலை அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குட்டி குட்டியான டைம்ல செய்யணும், அது வேலை. குட்டி குட்டியான டைம்ல நீங்க வந்து ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அது வருமானம் வருமா? நாய் வாய் வச்ச மாதிரி சொல்றீங்க, வருமானம் வருமா? என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உயர் கல்வி எங்கெங்க இருக்குது அப்படின்ட்டு ஒரு முதல்ல வந்து குறிப்புகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு டிவியில் ஒரு நியூஸ் வந்துருக்காரு, உடனே அதை என்ன பண்ணிருக்காரு, எழுதியிருப்பாரு. ஒரு பேப்பர் நியூஸ் வரும், குறிச்சு வச்சிருக்காங்க. ஒரு புத்தகத்தில் ஒரு நியூஸ் வரும், குறிச்சு வச்சிருப்பாரு. யாரும் ஒருத்தர் சொல்லுவாங்க, குறிச்சு வச்சிருப்பாரு. இப்போ இதெல்லாம் வந்து அதுக்கு எதுனாச்சும் வருமானம் வந்துருக்குமா? முதல்ல வந்திருக்காரு. அப்ப என்ன பண்ணிட்டே வர்றாரு, எங்கெங்க இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை தெரிஞ்சுக்கணும். இந்த வாய்ஸ் படம் பார்த்தீங்களா, அது செஞ்சிலும் ஒரு இது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆந்திரப்பட்ட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா மதியம் நல்ல தயிர் சோதம் திராட்சை பழம் போட்டு முந்தி போட்டு தருவோம், போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சு சொல்லுவாங்க. உடனே தூக் பண்ணி எடுத்து போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு தூக் பண்ணி மறுபடியும் அடுத்த சாயங்காலம் இப்போ நீ இந்த கேப்டன் இதுக்கு போனீங்கன்னா ஆஃபீஸ் போனால் பிரியாணி கிடைக்கும், நீ போய் வாங்கிட்டு வரலாம். இன்னும் 2-3 தரம் அதுக்கு ஏன்னா இவன் உட்காந்துக்கிட்டே வந்து அவங்களுக்கு வேலை வச்சுட்டு சாப்பிட்டு நான் ஏன் உங்களுக்கு வாங்கிட்டு வரணும், நானே போய் வாங்கிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த நேரம் எங்கே கிடைக்குதுன்றதுதான் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு புதன்கிழமை காலையில் எத்தனை மணிக்கு எந்த போனால் சாப்பாடு கிடைக்குன்னு என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல வந்து அந்த வேலையை நடக்கும்போது இப்போ நீங்கள் பண்ணுறதே தான். இப்போ இங்கே வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து விஷயங்கள் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கேதர் பண்ணுறீங்க. இப்போ இதுக்கு வந்து எதுவும் உங்களுக்கு கிடைக்கும், ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து விஷயங்களை எடுத்துக்கிறீங்க. அடுத்த ஸ்டேஜ் போட்டுக்கிட்டே வர அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ் போட்டுருப்பாரு அல்லது ஒரு காலேஜுக்கு போயிருப்பாரு. காலேஜுக்கு போய் அங்கே வந்து குழந்தைங்கிட்ட இப்போ நீ இதை பண்ணினீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போய் பண்ணாங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி படிப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கும், ஒரு நாள் போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு காணொலியும் தந்துருக்காங்க. ஸோ ஒரு குட்டியாக செய்யக்கூடியது வேலை, அது ஊதியம் கிடையாது, அது ஒர்க்குன்னு பேர். அடுத்து நீங்கள் வந்து ஒரு வருமானம் வரக்கூடிய இதுக்கு நகர்ந்தது அந்த 1 day ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அவங்ககிட்ட வந்து பேசணும். அதுக்கு ஒரு வருமானம் ஜாப். அப்போ அவருக்கு ஒவ்வொரு ஸ்கூலாக ஒரு இதாக போயிட்டே இருந்தது. இப்போ என்னன்னா அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஜேர்னியை மாற்றிட்டார். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு என்ன கோர்ஸ் படித்தா நீங்கள் வந்து வேலை கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி, உத்திகள், அனாலிசிஸ் பண்ணுறது, அனாலிட்டிக்கல் இதாக ஒரு கன்சல்டண்ட்டாக மாறிட்டார். ஒரு கன்சல்டன்ட் என்னவா மாறிட்டாருன்னா அனாலிட்டிக்கல் கன்சல்டண்ட்டாக மாறிட்டார். கேரியர் கைடன்ஸ் இதுதான் வந்து கேரியர். அப்போ கேரியர்ங்கிறது ஆல்மோஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன், இது வந்து தொழில். கேரியர்ங்கிறது தொழில். அப்போ இந்த உயர்கல்வி வழிகாட்டியும் எந்த மாதிரி விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சேலத்தில் வந்து தருமபுரியில் ஒரு ஐடிஐ தருமபுரியில் ஐடிஐ இருக்குது. அதில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அவங்க ஒரு ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்போம். அதை நீங்கள் வந்து இன்டர்வியூ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து அவன் புறக்கணிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஜீவோ அது. அங்கே நீங்கள் போய் படிச்சிங்கன்னா ஒரு 20 பேர் உள்ளே போகிறீங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கு போஸ்டிங்னா கண்டிப்பாக உங்களை எடுத்தாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ண முடியும், இதே தம்பி நீ இந்த போய் பார்ப்பா, நீ படிச்சு முடிச்சோம்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எடுக்கணும். ஒவ்வொரு காலேஜ்லையும் என்ன விஷயங்கள், அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன், மேட்டும் மெரைன் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி நம்ம சென்னையில் இருக்குது. அதில் நீங்கள் படிச்சீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஆராய்ச்சியாளராகணும், அந்த வெதர் இதை பண்ணுறதுக்கும் கொஷனோகிராஃபி வந்து இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நாங்கள். அப்போ எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த காலேஜில் என்ன யூனிவர்சிட்டியில் இருக்குதுன்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கைடன்ஸு பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் செய்யக்கூடியது சிவசார் வந்து சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ரா மைல் தான் ஓடணும். நம்ம பாடமும் நடத்தணும், அதே சமயத்தில் இது ஒரு எக்ஸ்ட்ரா மைல். ஏன் எக்ஸ்ட்ரா மைல் ஓடணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா நம்மளால் ஓட முடியுமா? அப்படியே அந்த சைடு அந்த பையன் என்ன பண்ணுவாங்க,
அப்படி வரும், நமக்கு அந்த நெகட்டிவ் விஷயங்களும் வரும். இது என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரிப்போர்ட் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு நியூஸ் கேதர் பண்ணுறாரு. நியூஸ் கேதர் பண்ணி என்ன பண்ணுவார், எழுதுவார். எழுதிட்டு அது அப்படியே பேப்பர் பப்ளிஷ் ஆச்சுன்னா அது சுவாரஸ்யமாக வராது. அவர் என்ன பண்ணுவார்னா மறுபடியும் ரிஃபைன் பண்ணுவார். அவருக்கு எதனாச்சும் அதில் வந்து சந்தேகம் வந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேட்பார், சார் இந்த எப்படி இது அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு 2-3 தடவை கேட்டு மறுபடியும் ரிஃபைன் பண்ணுவார். அதுதான் எக்ஸ்ட்ரா மைல். அவர் வந்து ஆல்ரெடி ஒரு டிராஃப்ட் போட்டோன்னே கொடுத்தாலும் அவர் காசு வரும், ஓகே. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா மைல் போடுறதுனால அவருக்கு வந்து ஒரு ஆர்டிகிளுக்கு வந்து 1000 ரூபாய் தராங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மைல் நீங்கள் ரிஃபைன் பண்ணுறாரு, மறுபடியும் வார்த்தைகளை மாற்றுறாரு, கான்செப்டை வந்து கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னு அது 1000 ரூபாய் தான் அதிகம் பண்ணால் தரமாட்டோம். ஆனால் அந்த ஆர்டிகிள் வந்து பேசப்படும், ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கிறாரு அப்படின்றது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா மைல் போட தான் உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டிங், இவருதான் இவரை பார்த்தா நமக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும். அந்த பிராண்டிங்கை பண்ணணும். அந்த பிராண்டிங் பண்ணுறது கஷ்டம் தான். அதுக்கு வந்து நம்ம இப்போ ஜெகண்டாபுரம் கைடன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார் அருண் கார்த்திகேயன் NMMSல மட்டும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடியே 40 லட்சம் வாங்கி ஒரே ஒரு பள்ளியை 5 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கி அவர் வந்து அந்த முதல் நாள்ல இருந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு 4:30 முடிக்குது பள்ளிக்கூடம் அப்படின்னா அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் முதல் நாள்ல இருந்து ஜூன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கோச்சிங். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா NMMSல அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு ஃபர்ஸ்ட்ல ஈஸியாக இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டியில் பிறந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் 4 குட்டிகள் வந்து சண்டை வரும். ஒரு குட்டி ஜெயிச்சோம். அந்த ஜெயிச்ச குட்டிக்கு எப்படி கான்ஃபிடன்ஸ் செட் ஆகும் அப்படின்னா நம்மளால இனிமே யாரையும் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. தோத்து போன நாய்க்குட்டிக்கு எப்படி மைண்ட் செட் ஆயிருக்குன்னா நம்மளால முடியாது அப்படின்ற. அடுத்த 2 நாய்க்குட்டிகளும் ஃபேஸ் பண்ணும்போது அந்த தோத்து போன நாய்க்குட்டி வாரக்குள்ள மணிக்கு ஓடி எதுக்கே நிற்காது. அப்போ இந்த ட்ரஸ்ட்டில் வந்து வரவங்க NMMSல பாஸ் பண்ணாங்கன்னா அல்லது NMMSக்கு ப்ரிப்பேர் பண்ணி 1 மார்க் 2 மார்க்கில் போனோம்னா ட்ரஸ்ட்டில் எடுக்கும். அப்போ அவங்களாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக அவங்க வந்து அப்போ அதுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டை போடுறாங்க. அது வந்து டீச்சர் அவன் என்றைக்குமே வந்து மறக்கவே மாட்டான். அந்த ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கு காரணம் நம்மளால் இருந்துருக்கோம். அப்போ அதுதான் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியம், அந்த ஆத்ம திருப்தி. எல்லாருமே சம்பளம் வருதுங்க, அது ஒன்றும் இல்லை. ஆனால் ஆத்ம திருப்தி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மைல் ஓடுறவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ தமிழ் செல்வன் சார் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா சென்ற மாதம் வந்து ஒரு 55 சேட்டலைட் அது வந்து டீச்சரோடைய பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மரத்துக்கடியிலையோ எந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கனாலும் 4 தரவுகள் உங்களுடைய செல்ஃபோனோ உங்களுடைய லேப்டாப்போ ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் சைடு. அங்கேருந்து கேட்டால் உங்களுக்கு வந்துடும். முறையாக அது 1.5 லட்ச ரூபா ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சேட்டலைட் 1.5 லட்ச ரூபா ஆகும் அப்படின்ற மாதிரி இது பண்ணி அது நிறைய ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் பர்மிஷன் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உடச்சி தின் பண்ணி அது 70,000க்கு ஒரு சேட்டலைட் 70,000 கொண்டாந்து 40,000 கொண்டாந்து 30,000 கொண்டாந்து 5,000 கொண்டாந்து 1,521 ரூபாய் முடிச்சாங்க. ஒரு சேட்டலைட் 1,520. அந்த சேட்டலைட் மேலே பார்க்கணும். இந்த சேட்டலைட் நம்ம டீச்சரோடய ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கலாம் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். கலம்னா விண்கலங்கிறது மேலே மரக்கலம் அப்படிங்கிறது வாட்டரில் போக முடியுது ரோட்டு இதெல்லாம். இது கலாமோட நினைவு நாள் கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெம்பரேச்சர், கிளைமேட், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, கார்பன் மோனாக்சைடு, ஏர் குவாலிட்டி 4 சென்சார் வந்து வச்சு அந்த மேலே பறந்துக்கூடிய இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். சென்சார்ஸ், கேமரா அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தெரியல, அதான் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி அது என்ன வேலை செய்யுதோ அதெல்லாம் செய்யுது. இப்போ மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு 30 சேட்டலைட் ரெடி பண்ணுறோம். சேட்டலைட்னா மேலே போகிற நம்ம டீச்சர்களோட இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸை மாற்றணும். சென்சார்ஸை மாற்றி வேறு டேட்டா வந்து கேதர் பண்ணுறேன். இப்போ என்ன இப்போ நம்ம செஞ்சதில் வந்து என்ன முடிவு வந்துருக்குது அப்படின்னா நிறைய ஆராய்ச்சிகள் டீச்சர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பநாளுக்கு அடியில் டெம்பரேச்சர் குறையுமா, 6 அடியில் டெம்பரேச்சர் குறையும் எங்கே குறையும் அப்படிங்கிறது ஒரு டெம்பரேச்சர் வந்து குறையுது. அந்த
அந்த இடத்துல எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது, எவ்வளோ கார்பன் மோனாக்சைடு இருக்குது, ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலப்பாயிரத்தி அந்த வெத்துக்காட்டில் ஒரு ரிசர்ச் சேட்டலைட் வச்சு பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரத்து வெளியெல்லாம் வந்து CO கம்மியாக இருக்குது, ஏர் குவாலிட்டி இந்த பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது. டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி வேப்பமரத்தோட ஆலமரத்துக்கு 1 டிகிரி செல்சியஸ் குறையுது. ஸோ நம்மளுடைய எய்ம் இப்போ என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு செய்யுங்கன்னா தெரியுது உணரும் எவிடன்ஸ் பேஸ்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு அப்போ வந்து ஒரு பள்ளியில் ஒரு ஆலமரம் வச்சு அந்த ஒரு மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்கிருக்கோம். இங்கே வந்து சார் தமிழ்செல்வன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் இன்ட்ரோவில் அங்கே போய் பாருங்க, ஞாபகி காடுகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 3 அடிக்கு மண்ணை தூக்கி வெளியே போட்டு 87,000 கிலோ மாநகராட்சி குப்பை வாங்கி உள்ள போட்டு லெவலிங் ஊற்றி மறுபடியும் மண்ணை போட்டு குழி வெட்டி நம்ம வச்சுருக்கோம். 60 ஸ்பீசிஸ் உள்ளது, 500 மரங்கள் இருக்குது. 5000 ஸ்கொயர் ஃபீட். சார் வந்து சொன்ன மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 14 மாதம் தான் ஆகுது. யாருடைய 20 அடி 25 அடிலாம் வச்சு ஏன்னா காம்படிஷன் உருவாக்கியிருக்கோம். சூரிய ஒளி பெற வேண்டி நாங்கள் வந்து 3 அடிக்கு ஒரு கிணறு வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் அங்கே நீங்கள் ஒரு 10 மீட்டருக்கு முன்னாலே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும். அந்த டெம்பரேச்சர், அந்த கூலிங் எல்லாமே கிடைக்கும். உள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம், பயப்பட வேணாம். உள்ள க்ளீனாக தான் இருக்கும். புட்கள் மட்டும் அங்கே இருக்கும். உள்ளே போய் பாருங்கள், நீங்கள் வெளியே வர மனசே வரும். அந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம டீச்சர்ஸ் போய் பார்க்கும்போது உங்களுடைய பள்ளியில் இது எல்லாமே வந்து ஸ்பான்சர் தான். அது டோட்டல் காஸ்ட் வந்து எனக்கு வந்து 20 ரூபா. ஒரு காசு கூட எனக்கு கிடையாது. எல்லாம் எக்ஸ்ட்ரா மைல் தான். மக்கள் கேட்கறது தான். ரோட்டரியை கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு மியாவாக்கி பண்ணலாம், என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா அந்த வீக்னஸை நம்ம பயன்படுத்தணும். எப்படின்னு என்ன வீக்னஸ் இருக்கோ அதை பார்த்து அடிக்கணும். நிறைய வந்து நம்ம மரம் வைப்போம், ஆனால் வளர்த்த மாட்டோம். அதானே பெரிய காரணம். அதே ஒரு மரங்கள் வச்சோம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் தடுக்க முடியும். அந்த அது வந்து வீக்னஸ். நம்ம சார் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் எல்லா மரமும் வளர்த்திடுறேன், நான் 2 வருஷம் எனக்கு சர்வீஸ் இருக்குது, அது 2 வருஷத்தில் அது சஸ்டெயின் ஆகிடும், அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துருந்தாங்க அது 2 வருஷம். நீ வளர்த்திருக்கீங்களா? நான் வளர்த்திருக்கேன். 1,75,000 ரோட்டரி கொடுக்குது. இந்த 87,000 குப்பை, 1 கிலோ குப்பை இப்போ ஒரு சந்தையில் 20 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அது ஃப்ரீயாக இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட் காசு வந்து ஃப்ரீயாக வாங்க. இப்போ ஒரு சதுரடிக்கு 18 கிலோ குப்பை. அதனால தான் அவ்வளோ குரோத்து. ஸோ இது ஒரு யூனிக்கான ஞாபகம் பாஸ். நம்மளோட வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு செட்டப்பை செய்யலை. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த பிராண்டிங் ஒன்று பண்ணணும்னால வந்து இது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா அது கரெக்டாக செய்து இருப்பா அப்படின்ட்டு ஒரு பிராண்டிங் உருவாக்கிட்டு முடியாது. அதனால தான் மக்கள் காசு தராங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 2 கல் இருக்கைகள் 20 போட்டோம், இதுதான் எங்களுடைய சேலரி. இந்த மாதிரி ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா நான் 2 செட்டு, நான் 3 செட்டு, அந்த மாதிரி நம்ம மக்களே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நிலடி ஓய்விடம் வந்து வாட்டர் கிளப் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு டீஷர்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஒரு 10,000 கொடுத்து பேங்க் இருந்தாலும் நாச்சர் உள்ள பண்ணி சார் உங்கள் பேர் போட்டுருவேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு இது கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க பேரை போடணும். அந்த காலம் என்ன பேர் போட்டுருக்காங்க, இவங்க தான் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா மைல் ஓடுறதுனால தான். எக்ஸ்ட்ரா மைல் நீங்கள் ஓடும்போது தான் அதிக இதை வந்து கொடுக்க முடியும். அதில் என்ன கிடைக்கும் சார்? எக்ஸ்ட்ரா மைல் ஓடனா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய புண்ணிய அக்கௌண்ட்டில் ஆயின்ஸ் கூடிக்கு நல்லா ஆவேஸ் என்னையோட நல்லா பட்சம்னா வெளியே நான் நினைச்சு பார்ப்பேன். நமக்கு எப்போ அந்த வேலையெல்லாம் கிடைக்கும். நான் 3 கவர்மெண்ட் எக்ஸாம் 3 போய் பரிசனே தான் எனக்கு கிடைக்குது. இன்னும் ஆர்ட் ஒர்க் பண்ணுறேன். என்னோட ஜீனியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இது எப்படி கிடைக்குது நமக்கு? எப்போ எதிரில் போய் தொட்டாலுமே அது வருது அப்படின்ட்டு நான் யோசிக்கும்போது எனக்கு போனதுக்கு நிறையா புண்ணியம் தெரிஞ்சுருக்கோம். அதனால் இப்போ ஆவரேஜாக இருந்தாலும் சரி ஒரு சான்ஸ் கொடுக்குறான்னு ஞாபகம் வந்துருக்காங்க. அப்போ அந்த புண்ணிய கணக்கு மறுபடியும் என்ன ஆகிட்டே போகுது. எக்ஸாமினேட் பண்ணோம்னா அந்த அமௌண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த பிறகு ஒன்று இதோடு நம்ம பெஸ்ட்டாக கொஸ்டின் இறைவன் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நோக்கி நம்ம செய்யறதுனால ஆத்ம திருப்தி கிடைக்குது. இந்த மாதிரி ஜீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கலப்பணியே 3 வருஷம் தான். 30 வயசுல தான் அவர் கலப்பணிக்கே 3 வருஷம் முடிச்சிடுறாங்க.
2200 வருஷம் கழிச்சு இப்போ 1,00,000 பேர் பேசிட்டு இருக்காங்க டீச்சர்ஸ். இப்போ அந்த கவர் பண்ணி தான் நிற்கிது. என்ன வேலை செஞ்சுருக்கிறோம், என்ன நம்ம குழந்தைங்களுக்கு செய்யணும், மாணவர்களுக்கு என்ன செய்யணும், பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்யணும், நம்ம சிஸ்டத்துக்கு என்ன செய்யணும், அதுதான் பேசணும். தாயில் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வேலையே ஆகாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார் வந்து சொன்ன மாதிரி நம்ம வந்து வாலண்டரி ப்ரோக்ராம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாணவர்களே கிடையாது. 13-14 மாவட்டங்களில் இருந்து டீச்சர்ஸ் வர்றாங்க. அவங்களுக்கு டீயே தர மாட்டாங்க. ஒரு டீயும் மதியம் லஞ்சு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பருத்தி அழைச்சிட்டு போகிறது, எல்லாம் ஆறி போச்சு, ஆட்டோ வந்துச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா தான் வருவாங்க. 6 மணி கூட ஆகிடும். ஸோ சேட்டலைட்லாம் இப்போ என்ன பண்ணிக்கணும், பிளானே என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து சீனா ஜப்பான் இவங்கெல்லாம் வந்து இதில் பெரிய அளவில் ஒரு ப்ராடக்டை வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறோம். இது வந்து டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கொடுக்குறதுனால நான் ஒரு டீச்சருக்கு வந்து மெக்கானிக்கல் ஸ்கில் ஒரு ப்ராடக்டை வந்து உருவாக்க இருக்கிறேன். அவர் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் சர்வீஸில் இருக்காரு. அது வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கில்லு போயிட்டே இருக்கும். ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் ஃபவுண்டேஷனை தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள்லாம் இல்லை ஒரு ஸ்பான்சர் அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து அவங்க ஒரு லிங்க் இது பண்ணி நமக்கு வந்துடுறாங்க. இப்போ இதில் வந்து லெஃப்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பிஜி டீச்சர்ஸ் பார்ப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அது ஒன்றும் தப்பு இல்லை, அந்த மாதிரி நெட்ஒர்க்கு நம்ம அமைக்கணும், அதுதான் வந்து காரணம். ஸோ தமிழ் கல்வி சார் வந்து நீங்கள் எதுவும் வந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இவங்களை வந்து லாஸ்ட் இருக்கு 5 பேர் என்எஸ்எஸ் இதுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தப்போ அவங்க 5 பேர் உள்ளே வந்தாங்க. அவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. என்னது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இன்னோவேஷன்ஸ் இன் எஜுகேஷன். நான் இன்னும் அந்த பிஆர் போடுறேன். இஷ்டம் இருக்கிறவங்க வாங்க. அதில் இந்த மாதிரி விஷயங்கள் அதில் மட்டும் ஷேர் பண்ணுவோம். இப்போ முன்னெல்லாம் வந்து நிறையா குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். இப்போ பண்ணுறது நிறையா பண்ணுறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் அதை மட்டும் இது பண்ணிட்டு போட்டாலே எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எவ்வளோ எதிர்பார்க்கணும் அவ்வளோ வந்துடுவாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து ஏன்னா வெவ்வேறு மாவட்டங்களில் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி அது வந்து 1,000 லட்ச ரூபா செலவு 45 இதுக்கு வந்து நம்ம ரோட்டரி வந்து 1,000 லட்சம். ஆனால் அது வந்து பாதி வந்து மற்ற மாவட்டங்களுக்கு வந்து நம்ம பிரித்து பார்க்கணும். மற்ற மாவட்டங்களும் நம்மளுடைய டீச்சர்ஸ் தான். பட் இருந்தாலும் அவருக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம மக்கள் இன்னும் அதிக பேருக்குள்ள வரணும், நம்ம இடத்துல நடக்கு அப்படின்னு நான் இது போடுறேன். நீங்கள் வில்லிங் இருக்கிறவங்க அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க. இப்போ அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து இப்போ செப்டம்பர் 12 சனிக்கிழமை தான் இதெல்லாம் நடக்க போகுது. அது ஃபுல் ஆயிடுச்சு. அது நீங்கள் உள்ள வர முடியாது. அடுத்த அது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎன் சார்பாக வந்து டிடிஎன் பேட்னு பண்ணுறோம். அதில் வந்து கொஞ்சம் வருஷம் மாற்றி அந்த சார்பாக ஆச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த நாள் நிகழ்வில் தற்காலத்தில் மக்கள் என்ன விஷயங்களை வந்து இது பண்ணுறாங்க அதை புரிச்சுக்கணும். எப்பயுமே நிறைய தெரிஞ்சா நமக்கு தெரியும். ஏன்னா இதில் பாதி பேருக்கு மேலே ஆல்ரெடி உள்ள வரும். உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஆகும். நிறைய கிடைச்சா நம்ம இவங்க புதுசாக சொல்லி தரப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்ச மாத்திரத்தில் உங்கள் பிரைன் எப்படி மாறும் கவனிக்காதுன்னு சொல்லுவோம். சொந்த என்ன தெரியுங்களா கவனிக்காது. அப்போ கேரியர் கைடன்ஸா நீங்கள் புதுசாக சொல்லி தருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லாக அட்டென்ஷன் பண்ணு அப்படின்ட்டு ஒரு பிரைன் ஆடும். இதுதான் சூட்சமே இருக்கும். ஒருத்தர் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறாருன்னா அது மைண்ட் செட்டு தான் காரணம். நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். அப்படி மாற்றும்போது அவங்க கருத்தாளர்களுக்கும் நிறைய விஷயங்கள் குறிப்பெடுக்கிறாங்க, கவனிக்கிறாங்க, கற்றுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இது நடக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கருத்தாளர்கள் அப்படின்னு ஒரு 4 விஷயத்தை அவர் சேர்த்து சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் வந்து கவனிக்கலைன்னா போகும்போது இப்போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாமே மைண்ட் செட் தான். ஸோ இன்றைய நாளை வந்து நல்லா பயன்படுத்தணும். சாயங்காலம் போகும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கு. நீங்கள் கவர்மெண்ட் வாய்ப்பு நம்பிக்கை ஐசிஎஸ்சியில் வந்து பார்த்துருக்கேன். இப்போ டிபிக்கலாக ஒரு டாபிக் ஒரு பேப்பரை எம்டி பேப்பரை கொடுப்பாரு. அதில் ஒரு கான்செப்டை நீங்கள் சொல்லி எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம திங்க் பண்ணலாம். ஒரே கண்டென்ட் ஒன்று தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொருத்தரோட ஆக்டிவிட்டி வந்து கண்டுபிடிச்சிடும். யார் இன்ட்ரெஸ்டாக இதை அட்டன் பண்ணுவாங்கன்னா ஒரு
இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒர்க்கு இருக்கிறவங்க எல்லாமே யங் ஜெனரேஷன். இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறவங்க தேவராஜெலாம் எப்படிங்க சார்னா சார் லெவல் பண்ண முடியாது. ஏஜ் வந்து ஒரு மேட்டர் கிடையாது. அவர் ஏஜில் பார்த்தீங்கன்னா பழைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து இருக்கிற இடமே தெரியாது. நிறைய பேர் சொன்னால் சிஓ கேடுறப்ப அவங்க அதான் ஜீப்பில் போவாங்க, விசிட் போகிறாங்க, வர்றாங்க. நமக்கு இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிறத விட்டு அவரு ஒரு நேம் கிரியேட் பண்ணிட்டு போகிறார். செல்வங்க அவரோட கெஸ்ட் லெக்சராக இருந்தால் தெரியுங்க. எப்படி இத்தனை பேர் கெஸ்ட் லெக்சராக இருந்திருப்பாங்க ஆர்ட்ஸ் காலேஜில்னா, செல்வம் சாரை தெரியும் சரிங்களா. அது நம்ம மனசில் ஒரு இம்ப்ரெஷன் பண்ணிடுறாரு. இப்போ டயட்டில் எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ரா அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட ஒரு பர்சன்ட் அவரால் முடியுதுன்னு செய்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம அவ்வளோ எபிலிட்டி வேணும். ஹோல் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம்னாலும் அப்படியே பின் ட்ராப் சைலண்டாக வச்சுருப்பாரு சரிங்களா. அந்த மாதிரி எபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா புக்கு பாருங்க. இப்போ ஒரு புக் எடுத்துது, போன தடவை ஒரு புக் கொடுத்தீங்க. அது வந்து எப்படி வெர்டிக்கல் லேர்னிங்கு அப்படின்னு புக்காக நிறையா ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், இது டைட்டுக்கு ஆப்டான பர்சன் தான் நீங்கள் தான் சார்.